20 வருஷத்துக்கு மேல நம்முடைய முதுகு மேல ஏறி நின்று நம்ம மேல சவாரி செஞ்ச காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு நம்முடைய முதுகுல குத்திட்டு போயிருக்கு. இதை யாரும் மறந்துடாதீங்க. அவரை துணை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு தோல்ல தூக்கி சுமந்த கட்சி இந்த கட்சி. இதுதான் நன்றி கிட்ட நம்புகிறது. இப்போ ஒவ்வொரு கணக்கா வருவோம். 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. 3 மணிக்கு டெல்லியில இருந்து ஆணை வந்து அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. 5 மணிக்கு எங்களுக்கு தகவல் வருது. இவர்கள் 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ண போறாங்கிறது எங்களுக்கு தகவல் வந்தனுடைய விளைவாக 6ஆம் தேதி காலையில விஜய்க்கு முதலமைச்சரா ஆதரவு தெரிவிக்கிறதா முடிவு பண்றோம். ஏன் முடிவு பண்றோம்? ரிசல்ட் வந்துட்டு இருக்கும் போதே தோத்துக்கிட்டு இருக்கும் போது பாஜகவுடைய ஆணைக்கு நாங்க அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும். ஒரே ஒரு காரணம் என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே வன்மம் தான். இதை வந்து வெளியில சொல்லாம இருந்தோம். நாங்க இதுக்காகத்தான் நாங்க உங்களுக்கு போகவே இல்லை. எதுக்கு 5ஆம் தேதி போகல? 4ஆம் தேதி பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. நம்ம தமிழ்நாட்டு காங்கிரஸ் பையில போட்டுக்கிட்டாங்க. யாரு? ஸ்டாலின் சார். ஆனா உண்மையான காங்கிரஸ் யாரு பக்கம் நிக்குது? நம்ம பக்கம் நிக்குது. இந்த சிறுபான்மை மக்கள் வேற இந்த விஜய் பக்கம் தானே நிக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த திமுகவுக்கும் பாஜகவுக்கும் என் மேல காண்டோ காண்டு. இவங்க 2 பேருக்குமே ஒரே நோக்கம் தான், உங்களுக்காக நல்லது செய்ய, உங்களுக்காக உழைக்க, உங்களோட கூடவே நிக்க இந்த விஜய் வந்துடக்கூடாது. அதே மாதிரி அடுத்து ஆட்சிக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையை மக்களே நீங்களே ஆல்ரெடி உருவாக்கிட்டீங்க.